வார்த்தை உங்களுக்கு சொல்லி தரவா நபியே, அது அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு சொல்லி தரவா, இதுதான் எனது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மறுமை ஈமான் கொள்ள வேண்டும், அவன் சொல்ற மாதிரி வாழ வேண்டும். அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் அறவாச விஷயத்தை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, விட்டு விடுவீர்கள். அதற்காக வேண்டிய உங்களுக்கு கூலி என்னது, சொர்க்கம். அதற்காக வேண்டிய கூலி உங்களுக்கு சொர்க்கம். அன்புள்ள சொல்ற இதை ஒப்பந்தம் சொல்றாங்க அல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு அஹ்து இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் வச்சுக்கிறான், இந்த மாதிரி இணை வைக்காதவர்களை, சிறுக்க செய்யாதவர்களை, சிறுக்கு செய்யாதவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கம் நுழைவிப்பான், சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. இதான் ஒப்பந்தம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னொரு வசனத்துல, ஈமான் கொண்டவர்களே அவ்ஃபூ பில் உஹூத், வாக்குகளை உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்றான். அப்ப நம்ம என்ன வழங்கணும் தெரியுமா, அல்லாஹ்வோட செஞ்சுக்கிறது உடன்படிக்கை தான். அல்லாஹ்வோட செஞ்சுக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு தொழுகையை மிஸ் ஆக்குறோம் என்று சொன்னால், ஆனா அல்லாஹ் தஆலா மனுஷன் மாதிரி இல்லை. மனுஷனுக்கு நீங்க கொஞ்சம் லாபத்தை சில விஷயங்களை பிசினஸ்ல குறைச்சு விட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்வான், 2 தடவை பாப்பா 3 தடவை பாப்பா மன்னிக்கவே மாட்டான். ஆனா அல்லாஹ் கடைசி நிமிஷத்தை லாயில்லாம சொன்னா சில வேலை மன்னிச்சு அந்த லாபத்தை என்ன செஞ்சிருவான், முழுசாக தந்துடுவான். பண்ணிக்கிறாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், முழுமையாக தந்து விடுவான். குர்ஆன்ல சொல்ற, அவர்களுக்கு நான் கூலியை முழுமையாக கொடுப்பேன், நுவஃபீஹிம், கூலியை என்ன செய்வேன், முழுமையாக கொடுப்பேன், அதுல அவங்களுக்கு எந்த குறையும் நான் செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா நிறைய நம்ம தவறு செய்வோம், அதெல்லாம் மன்னிச்சு போட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். ஒப்பந்தத்துல நிறைய குறை விடுவோம், மன்னிச்சு போட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான். அப்ப இது முதலாம் நிலைக்கிறோம், அல்லாஹ்வோடும் நாங்கள் செய்கின்ற ஒப்பந்தம். ஏனென்றால் அவ்ஃபூ பில் உஹூத், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்பது அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒப்பந்தத்தையும் தான். ஏன்னா மற்றது எங்களுக்கு ஒரு ஆலமுல் அர்வாஹ் நாங்க சொல்ற அந்த செய்தியில அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒப்பந்தம் எடுத்தாரு குர்ஆன்ல சொல்றான். எப்படி ஒப்பந்தம் எடுத்தா, அலஸ்து பி ரப்பிக்கும், நாங்க உயிர்களாக இருந்தோம், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களது இறைவன் இல்லையான்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். காலு பல, நாங்கள் என்ன சொன்னோம், ஆம் என்று சொன்னோம். அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டு சொல்ற, இந்த ஒப்பந்தத்தை ஏன் எடுத்தேன் தெரியுமா, நாளைக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, நான் ஒன்றும் சொல்லலையேன்னு நீங்க காரணம் சொல்லக்கூடாதுக்காக தான் இந்த ஒப்பந்தத்தை எடுத்தோம். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்தது எங்களுக்கு ஞாபகம் இல்லையே, ஞாபகம் இல்லை தானே, ஞாபகம் இல்லை என்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏனென்றால் நாங்க எதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை தெரியுமா, கற்பத்துல 9 மாசம் இருந்தோம், ஞாபகம் இல்லையா, 9 மாசம் இருக்குதான், அதுக்கு முந்தினதான இந்த ஒப்பந்தம். 9 மாசம் இருந்ததை யாரோ சொல்லித்தானே நம்புறோம். அதுக்கு பிறகு நாங்க தாய்ப்பால் இருந்தோம், அது ஞாபகம் இருக்குதா எங்களுக்கு இல்லை. அதெல்லாம் விட 3 வயசு ஞாபகம் இருக்குதா, 4வது வயசு ஞாபகம் இருக்குதா, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லாம போல அந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருக்குமா இல்லை. ஆனா அந்த ஒப்பந்தத்தை எடுத்தோம்ன்றதுக்கான உணர்வு எங்கள்கிட்ட இருக்கு. என்ன உணர்வு, ஒன்றை செய்யக்கூட இது பிழையே என்பது மாதிரி உணர்வு வருது, அதான் அந்த ஒப்பந்தம். விளையாதானே, இது பிழையே உணர்வு உங்களுக்கு யார் தாருது, அது ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்தை உங்களோட உள்ளத்துல என்ன செய்யுது, அது பதியப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அது உங்களுக்கு தவறு செய்கின்ற பொழுது எதிர்ப்பு குணம் என்ன செய்யுது, உள்ளத்துக்குள்ள வருகிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒப்பந்தம் அல்லாஹ்வோடையும் செய்யப்பட்ட ஒப்பந்தம், மனிதர்களுக்கு மத்தியிலே செய்யப்பட்ட ஒப்பந்தம், இரண்டையும் தான் குறிக்கிறது. அல்லாஹ்வோட செய்த ஒப்பந்தத்தை மீது குறிக்கும், மனிதர்களோடு செய்த ஒப்பந்தத்தை குறிக்கும். ஒவ்வொரு முறை நீங்க தௌபா செய்றீங்க தானே, அது என்ன தெரியுமா, ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு கொள்றீங்க அர்த்தம். யா அல்லாஹ் இதுக்கு புற செய்ய மாட்டேன், என்னது, யா அல்லாஹ் இதுக்கு புற செய்ய மாட்டேன், ஏற்கனவே செஞ்சதை மன்னிச்சு இதுக்கு புற சரியா நடப்பேன், அது ஏன் சரியா நடப்பேன் வாங்க கொடுக்குறீங்க, ஒப்பந்தம் தான் அல்லாஹ்வோட எக்ரிமெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு வெக்கம் வருது எதுக்கு, 3 முறை நம்ம தௌபா செஞ்சு 4ஆம் முறை அல்லாஹ்ட்ட கேட்கிறதா, ஏன் அது வெக்கம் வருது, மனுஷனோட நம்மளுக்கு வருமா இல்லையா, பிசினஸ்ல 2 தடவை மிஸ்டேக் கூட 3 தடவை விட்டு 4ஆவது தடவை எப்படி பேர் சொல்றது, பரவாயில்ல இந்த நஷ்டத்தை சேர்த்து நான் பொறுப்பெடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் தானே, இதுல பொறுப்பெடுக்கிறா. அதனால 10 எல்லாம் 50 இனமா இருந்தா என்ன செய்ய வேண்டியிருக்குது, அல்லாஹ்ட்ட போய் அழுது யா அல்லாஹ் தவறு செஞ்சுட்டேன் தௌபான்னு மீள வேண்டி இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கு, கேளுங்கன்றான். பணிஞ்சு என்ன செய்யணும், கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் இந்த டைம்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, ஏன்னா இது நான் ஒப்பந்தம் என்கின்ற சிந்தனையோடு இந்த லைஃபை பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் வரும். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட தேவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும், நான் பாவம் செஞ்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். அப்ப நாங்க மனவர்த்தப்பட்டா போதும் தானே நான் நினைக்கிறோம், கேட்கவே தேவையில்லை, என்னோட தேவையை அல்லாஹ் உணர்றான் தானே, அப்படின்ட்டு சில உணர்வு வரும். அதாவது இந்த ஹஸ்புஹு மின் சுவாலி இல்முஹு பிஹாலின்னுவாங்க, சூபியாக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, ஹஸ்புஹு மின் சுவாலி இல்முஹு பிஹாலி, நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவன் என்ன அறிஞ்சிக்கிறதே போதுமானது, அவன் என்ன அறிஞ்சிப்பதே போதுமானது. அது பிள்ளை இப்போ நீங்க ஒரு வசதிப்பட்டவர் வீட்டுக்கு போறீங்க, அவருக்கு நல்லா வளர்ந்து 10,000 கேட்க தான் வந்திக்கிறாரு, அவரை பார்த்து இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறீங்க, அவருக்கு தான் தெரியுமா நான் என்னத்துக்கு வந்திக்கிறேன்னு சொன்னா தருவார் அவரு,
தரமாட்டாரு. என்ன வந்து நீங்க நல்லா திருமணம் செஞ்சீங்கன்னா மென்டல் அடிச்சுட்டார் போலீங்கன்னா நினைப்பா அவனைட்டான். அது சந்தேகமே இல்லை. கேட்கறதான் அவர் விரும்புவார். அவர் எதை விரும்புவாரு? கேட்க தானே கூட. எனக்கு தெரியும் அவருக்கு தேவைன்னா வாய மூடிக்கிட்டு இருந்தா அது யாரும் சொல்லக்கூடிய ஒரு நியாயம். கேட்டால்தான் இவருக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற அந்தஸ்த பெருமதியும் அவருக்கு நன்றி செலுத்த முடியும், இவருக்கும் எனது தேவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறாங்கன்னா என்னட்ட கெஞ்சணும். நீங்க தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் இல்லை, என்னட்ட கொஞ்சம் கெஞ்சணும், என்னட்ட வந்து துவா கேட்கணும், என்னட்ட வந்து பிரார்த்திக்கணும். அதான் அல்லாஹ் தஆலா விரும்புறது. மனுஷனுக்கு தான் ஜகாத்து கடமை. மனுஷன் வந்து தெரியாமலே 2% கொடுத்தாங்க. வறுமையை தேடி தேடி கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி இல்லை. தேடி வந்து மன்னிப்புக்கே தருது, தேடி வந்து பாவ மன்னிப்புக்கே உன மன்னிப்பு. அதனால அடிமை என்பதை உணர்த்துகின்ற விஷயம். அல்லாஹ் தஆலா தெரிஞ்சிருந்தாலும் நாங்க அழுகிறதையும் கேட்பதையும் தௌபா செய்வதையும் ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக் கொள்வதையும் அல்லாஹ் விரும்புறான். வாயால சொல்லணும், நீ பணிஞ்சு வரணும். அதான் தவாகும். நாங்களே சொல்றோமே, சும்மா மனவருத்தப்பட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. முன்னுக்கால அவன் நல்லா விளங்குது, அவன் மன்னிப்பு அவனோட உள்ளம் திருந்திட்டேன்னு சொல்லி இருந்தாலும் முன்னுக்கால சொல்ல சொல்லணும் தானே. எங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு அவனை, ஏன் முன்னுக்கால சொல்ல சொல்றோம்? அதுல எங்களுக்கு ஒரு கௌரவம். மன்னிப்பு கேட்டா ரைட் கூட ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லெவல்ல என்னது எங்களுக்கு அந்த அது மனிதனுக்கு இருப்பாண்ட ரப்புல் ஆலமீனுக்கு அது எவ்வளவு அந்தஸ்துல இருக்கு. ஆக மனிதர்களோடு செய்கின்ற ஒப்பந்தத்தையும் இது குறிக்கும். இது அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒரு வகையான ஒப்பந்தம். இன்னொரு ஒப்பந்தம் அல்லாஹ்வோடு செய்யும். என்ன அல்லாஹ்வோடு சரி இன்னொரு ஒப்பந்தம் தெரியுமா? எக்ஸ்ட்ரா நாங்களே போட்டுக்கிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவனுக்கு கொடுப்பேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நோம்பு பிடிப்பேன், நேர்ச்சையில வைக்கிறேன் தானே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது செய்வேன், அல்லது அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொல்லி ஒரு ஓலா விஷயத்தை சொல்றது. ஒன்றோ அல்லாஹ்வுடைய விஷயத்தை அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒன்று நோம்பு பிடிப்பேன், தொழுவேன், அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா செய்யறதோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறது. இன்னொன்று மனிதனுக்கு அவருக்கு நான் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பேன் என்று சொல்றத மனிதனோட முடிச்சுக்கலாம அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் எடுத்துக்கணும். எடுத்துக்கணுமா? இதுவும் என்னது அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு நிபந்தனை சொல்றாங்க, அது பாவமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு முறிக்கலாம். அப்படி ஒப்பந்தம் செஞ்சுட்டு அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செஞ்சுட்டு புறவுதான் விளங்கு நம்ம பாவம், புறவுதான் விளங்குது நம்ம பாவமான விஷயத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டோம். உதாரணமா முழு நாளும் நான் பசியில் இருப்பேன் ஒப்பந்தம் பண்ணா பாவம் தானே. அப்ப அதை முறிச்சுக்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயங்கள், அடியான இந்த சக்தி இல்லாத விஷயங்கள், இது போன்ற விஷயங்களில் அல்லாஹ் தஆலாவோட ஒப்பந்தம் பண்ணினாலும் அதை முறித்துக் கொள்ளலாம். ஆனா சத்தியம் பண்ணி இருந்தா 3 நாள் அடி செஞ்சிடணும், அதை முறிச்சதுக்காக நோவு பிடிக்கணும். இது எக்ஸ்ட்ராவா போட்ட ஒப்பந்தம், எக்ஸ்ட்ராவா போட்ட ஒரு ஒப்பந்தம். இதுகள் எல்லாம் அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒப்பந்தம் என்றதை அங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். நாளை மறுமையில் இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அவ்ஃபு பில் உஹூத், நீங்கள் வாக்குகளை நிறைவேற்றுங்கள். அதை அதாவது இன்னலாக கான மஸ்கூலா, இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒப்பந்தத்தை வழங்கணும். இப்படி நம்ம இந்த ஒப்பந்தத்தை வழங்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை வந்து சரியா நாங்க புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இறுதி ஹஜ்ஜில வச்சு, பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம், அந்த அமானில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பேரில் தான் நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள். அமானிதத்தை என்ன செஞ்சிடணும்? முறையா ஒப்படைச்சிடணும். புள்ளகளை கூட அமானிதம் இஸ்லாம் சொல்லல. அதனால புள்ளகளுக்கு நடக்கிற விசாரணை வந்து புள்ளலை கவனிச்சியான லெவல்ல தான் நடக்கும். பெண்களை நடக்க அப்படி தெரியுமா? அமானிதமா அல்லாத அந்த பொருள் தானே, அதை அப்படியே நீங்க திருப்பி கொடுக்கணுமே, அந்த பாதிப்பெல்லாம் விசாரிக்கப்படும். ஒரு பொருளை தந்த மாதிரி திருப்பி கொடுக்கணுமே, அந்த பாதிப்புகள், அதுக்கு செஞ்ச அநியாயங்கள் தவறுகள் அதெல்லாம் என்ன செய்யும்? விசாரிக்கப்படும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. குர்ஆன்ல ஹதீஸ்ல பாதிக்கப்பட்டால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒப்பந்தம். இதுல மோசடி செஞ்சால், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு செஞ்சால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் தஆலா மன்னிக்க வாய்ப்பு உண்டு. அது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஞாபகம், தௌபாவுடைய சப்ஜெக்ட் வந்ததுனால சைத்தான் வந்து மனிதனை வந்து வழிகெடுக்கிறதுக்கான பல வழிகள் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து தௌபா செய்யறான், ஒரு பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யறான். பிசினஸ் போன்ற விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் எல்லாம் நம்ம மனிதன் டெய்லி எதையாவது தவறு நடக்கும், தௌபா செய்தான். சிலவங்களுக்கு கோபம் வரும், ஏசி போட்டு மறுபடியும் தௌபா இப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் திருப்பி அதே தவறு செய்வார், மறுபடியும் தௌபா செய்வார், மறுபடியும் தவறு செய்வார், மறுபடியும் தௌபா செய்வார். நாலாவது அவருடைய உள்ள என்ன சொல்லி தெரியுமா? ஒரே தௌபா செஞ்சு பாவம் செய்யறது, மர தௌபா செய்யறது, இப்படி செஞ்சுட்டு இருந்தா என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு தௌபா செய்யறத விட்டுருவார். ஆனா ஏசி கண்டிப்பார். இப்படியே திருப்பி திருப்பி கேளது அல்லாஹ்ட்ட போய் நான் திருப்பி திருப்பி முறையிறது முறை இல்லை என்பதற்காக வேண்டி தௌபா செய்யறத கொஞ்சம் கொஞ்சமா பலகீனப்பட்டுரும். ஆனா ஏசுற விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, பாவம் நடந்துகிட்டே இருக்கு. சைத்தாண்ட வெற்றிகள்ல உண்டு. சைத்தானுக்கு எதிராக தௌபாவை கொண்டு ட்ரை பண்ணுங்க. நீங்க
உங்களோட உள்ளம் தோக்குதா தௌபா செய்யுங்க. விளங்கிட்டானே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். அப்படி அர்த்தம் என்னன்னா, நீங்க அதை திரும்பி வரைக்கும் அல்லாஹ் உங்களை தான் கவனிச்சுட்டு இருப்பான்.